வேட்புமனு கையளிக்கிற விடயத்துக்கு வந்தோம். நீங்களா இப்போ வந்திருக்கிறீங்க அந்த இடத்துக்கு. அதிகமான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன், கிட்டத்தட்ட 2900 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. என்னுடைய கணக்கின்படி, என்னுடைய தகவலின்படி. குறைகள் இருந்தால் திருத்தி விடுங்கள். அந்த அளவு வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் 420 தொடக்கம் 25 இடைப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கட்சிகளினுடைய பிரதான கட்சிகள், தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், பிராந்திய கட்சிகளாக இருக்கட்டும், இந்த கட்சிகளினுடைய வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சுயேட்சை குழுக்களுடைய வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இவ்வளவு வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது? இதிலே முக்கியமான விடயம் தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் ஆணைக்குழுவாக சட்டங்களை உருவாக்குவதல்ல. பாராளுமன்றத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் சார்ந்த சட்டங்களை பின்பற்றி சட்ட ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுப்பதும் ஒரு நீதியான நியாயமான ஒரு தேர்தல் நடத்துவதுமே தேர்தல் ஆணைக்குழுவின் செயற்பாடாக இருக்கின்றது. ஆகவே சட்டத்திலே என்ன குறிப்பிடப்பட்டுள்ளதோ அந்த விடயங்களை தேர்தல் ஆணைக்குழு கடுமையாக பின்பற்றி தான் நாங்கள் இந்த தேர்தலை நடத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் பார்க்கின்ற போது தேர்தல் சட்டம் என்கின்றது போது ஒரு விடயம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த தேர்தல் புத்தகத்தில் இருக்கும் சட்டங்களுக்கு அப்பாலே ஏனைய சட்டங்களையும் நாங்கள் இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உதாரணமாக இலங்கையில் காணப்படக்கூடிய உயர் சட்டமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம், இந்த தேர்தலை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இந்த புறப்பட்டாட்சி பத்திரம் சார்ந்து பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி அதுதான் அதிகமாக என்று கூற முடியாது. அதுவும் ஒரு காரணம். அந்த புறப்பட்டாட்சி பத்திரம் சார்ந்து பதிவாளர் நாயகத்தினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சுற்று நிறுவனங்கள் ஒரு ஆவணத்தை அத்தாட்சிப்படுத்தல் சார்ந்து ஒரு சமாதான நீதவான அத்தாட்சிப்படுத்தும் போது என்னென்ன விடயங்கள் இருக்க முடியும் என்று ஒரு சட்டம் நாட்டில் இருக்கிறது. அந்த சட்டம் எல்லாவற்றையும் இணைத்தே தேர்தல் ஆணைக்குழு இதை பரிசீலித்து பார்க்க வேண்டிய தேவை ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறான இதுகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், இந்த உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான தேர்தல்கள் சட்டம் அத்தியாயம் 262 அந்த சட்டத்தின் பிரகாரம் 28வது பிரிவிலே வேட்பு மனுக்களை கையளிப்பது சம்பந்தமாக கூறப்பட்டிருக்கின்றது. 29வது பிரிவிலே கட்டுப்பணங்கள் செலுத்துவது சம்பந்தமாக கூறப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து 31வது பிரிவிலே வேட்பு மனுக்களை நிராகரிப்பது சம்பந்தமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த 31(1) பிரிவிற்கு கீழே கூறப்பட்ட காரணங்கள், தேவைப்படுத்தப்பட்ட தேவைகள், 28வது பிரிவின் கீழே தேவைப்படுத்தப்பட்ட தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத வேட்பு மனுக்களை நிராகரிக்க வேண்டிய கடப்பாடு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இருக்கின்றது. அதாவது தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தவரை நாங்கள் வேட்பு மனுக்கள் பெற்றுக்கொள்வது சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழுவின் ஆலோசனையை பெற்று இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்கள் அதுக்கான அறிவித்தல்கள் வெளியிடுகிறார்கள். அவர்களே வேட்புமனுக்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களாலேயே வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுகிறது. 31(1) பிரிவு நிராகரிப்பது பற்றி கூறுகின்றது. 31(2) பிரிவு அவ்வாறான முடிவு தெரிவத்தாட்சி அலுவலரின் முடிவே இறுதியானது என்கின்ற கருத்தையும் தெரிவிக்கிறது. ஆகவே அவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவித்தலுக்கு அமைவாக மடன் கலந்தாலோசித்து அந்த முடிவுகளை எடுப்பார்கள். அந்த முடிவுகளுக்கு அமைவாக நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் என்றது நாங்கள் வேட்புமனுக்களை பொறுப்பேற்பதற்கே தேர்தல் ஆணைக்குழு அங்கே ஏற்பாடுகளை செய்கின்றது. ஆனால் தேவைப்படுத்தப்பட்ட தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத சந்தர்ப்பத்திலே நிராகரிக்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு ஏற்படுகின்றது. அந்த வகையிலேயே நீங்கள் கூறியது போன்று 420 வரையான சரியான இலக்கு எண்ணிக்கை நாங்கள் முழுமையாக பரீட்சித்து இறுதிப்படுத்திய பின்னரே நான் உத்தியோகபூர்வமாக கூற முடியும். அன்னளவாக நீங்கள் கூறிய அந்த தொகை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் ஆணையாளருடைய ஒரு பதிவிலே அதான் அது ஒரு அன்னளவான இலக்கம் தான். அந்த அன்னளவான இலக்கத்தை அவர் கூறியிருக்கிறார். ஆகவே அந்த வேட்புமனு நிராகரிப்பு இடம்பெற்று தான் இருக்கிறது. ஆகவே இதில் இருக்கக்கூடிய விடயம் என்ன என்றால், தேர்தல் அலுவலரின் முடிவு இறுதியானது. இதற்கு இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தாராளமாக சந்தர்ப்பம் இருக்கின்றது நீதிமன்றத்தை நாடி தனக்கான நிவாரணத்தை பெற்றுக்கொள்வது. அவ்வாறாக நீதிமன்றம் கூறுகின்ற போது நீதிமன்றம் என்னதை கூறுகின்றதோ அதை கடைப்பிடிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு தயாராக இருக்கும். அது உங்களுக்கு உதாரணமாக கூறலாம். இந்த எல்பிடிஏ பிரதேச சபை தனியே தேர்தல் நடப்பது வழமை. காரணம், 2012ஆம் ஆண்டு தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கோரப்படுகின்ற போது நிராகரிக்கப்பட்ட ஒரு வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது ஒரு வருட காலத்துக்கு பின்னர் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆகவே அதையும் நினைத்து நாங்கள் தேர்தலை நடத்தினோம். இப்போ இந்த நிராகரிப்பு இருக்குது இல்லையா, இது
ஏதாவது இப்போ அந்த கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் தாக்கல் செய்கிற நேரம் அந்த இடத்துல அந்த சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்காக நிவர்த்தி செய்வதற்கான ஏதாவது வசதிகள் இருக்கிறதா? அவர் நீங்கள் சலுகைகளை வழங்குகிறீர்களா? ஆம், அதாவது சட்டத்திலே நீங்கள் பார்க்கின்ற போது 2 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று இந்த எழுத்துப்பிழைகள் திருத்துவதற்கு சந்தர்ப்பம் சட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது நிராகரிக்கிறதுக்கு காரணமான தவறுகளை வேட்புமனை கையெழுத்தால் பின்னர் திருத்த முடியாது. வேட்புமனு 26 வருடம் கையளிக்கப்பட்ட பின்னர் அவற்றை திருத்துவதற்கான சந்தர்ப்பம் இந்த சட்டத்திலே வழங்கப்படவில்லை. ஆனால் இவற்றை தவிர்ப்பதற்காக தேர்தல் ஆணைக்குழு என்ற முறையிலே நாங்கள் செய்கின்ற வேலை, அந்த வேட்புமனுக்களை பொறுப்பேற்கின்ற மண்டபத்திலே அந்த உதவிகளுக்கு என்று சொல்லி இதுவற்றை அறிவுறுத்துவதற்காக உதவி செய்வதற்காக என்று நாங்கள் மேசைகளை தயார் செய்திருப்போம், ஹெல்ப் டெஸ்க் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த வேட்புமனுவை எடுத்து வருபவர்கள் முதலில் அவர்களிடம் வந்து வேட்புமனுக்களை வைத்திருக்கும் போது அவர்கள் கூறுவார்கள், இந்த விடயங்கள் சரிபாருங்கள், இந்த விடயங்கள் சரியாக இருக்கிறதா என்று கூறுவார்கள். அவற்றை சரிபார்த்து கையெழுத்தால் இந்த பிரச்சனைகள் ஏற்படாது. அங்கே என்ன நடைபெறும் என்றால் யதார்த்தமாக பல மாவட்டங்களிலே இந்த வேட்புமனுக்களை பொறுப்பேற்கின்ற கடமை 20ஆம் தேதியே முடிவிட்டது. ஆனால் 19ஆம் தேதி எடுத்து வந்த பல கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் இந்த ஹெல்ப் டெஸ்க் கலந்துரையாடி அவர்கள் கூறிய விடயங்கள் இல்லை என்று தெரிந்து கொண்டு மீண்டும் சென்று அவற்றை தயார்படுத்திக் கொண்டு 20ஆம் தேதி கையெழுத்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இறுதி நாள் வரைக்கும் காத்திருக்காமல் முதல் நாளோ அல்லது அதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசத்துக்கு முன்னதாக இதை சமர்ப்பித்து பிழைகளை திருத்திக் கொள்ளலாம். இவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் இந்த குற்றச்சாட்டுகள் வரும். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அனைவரும் இறுதி நாள் வரைக்கும் நான் கூறவில்லை, இறுதி வரைக்கும், அதாவது நீங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக எடுத்து பார்க்க இருந்தால் யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோம், இறுதி அரை மணி நேரத்துக்குள் 80க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக நிறுத்தி பாருங்கள் எவ்வளவு அங்கே அந்த வேலை போல இருக்கும் என்று. ஏன் அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. இது யாழ்ப்பாணம் மாத்திரமல்ல, திருவோணமலை, கண்டி, களத்துறை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் ஏற்பட்ட பாரிய குறைபாடாக காணப்பட்டது. இறுதி நிமிடங்கள், அதாவது யாழ்ப்பாணத்தில் நான் நினைக்கின்றேன், எனக்கு அந்த சரியான இலக்கங்கள் ஞாபகம் இல்லை, ஓரளவு அன்னளவாக ஞாபகம் இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் 170-76 வரையான வேட்புமனுக்களுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டு அதை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். 19ஆம் தேதி வரை 18 வேட்புமனுக்களே கையளிக்கப்பட்டிருந்தன. மிச்சம் இறுதி நாள். நான் தொடர்பு ஒன்று யாழ்ப்பாணம் பொதுவாக நிலைமையில் அறிந்து கொள்வோம். அந்த நேரத்தில் கூட யாழ்ப்பாணத்தில் காலை 10:30 வரை மேலதிகமாக 3 வேட்புமனுக்கள் மாத்திரமே கையளிக்கப்பட்டிருந்தது. ஆகவே ஏனைய மிச்சமிடக்கூடிய இறுதி நேரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேர காலப்பகுதிக்குள்ளே அவர்கள் 140 வேட்புமனுக்களை பொறுப்பேற்க வேண்டிய நிலைமை காணப்பட்டது. அவை அந்த இறுதி வரை காத்திராமல் முன்கூட்டியே பொறுமையாக பரிசீலித்து கையெழுத்தால் இவ்வாறான தவறுகளை தவிர்த்திருக்க முடியும். இல்லை, யாழ்ப்பாண மாவட்டத்திலே நீங்கள் குறிப்பிட்ட அந்த வேட்பு மனுக்கள் பற்றி யாழ்ப்பாண மாவட்டத்திலே 148 கட்சிகளும் 27 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தது. அதிலே 136 கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறது, 23 சுயேட்சை குழுக்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறது. அதில் 114 கட்சிகளினுடைய வேட்புமனுக்களும் 10 சுயேட்சை குழுக்களினுடைய வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்கும் அதிகமான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்திலே 118 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் 17 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 101 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல நுவரெலியா மாவட்டத்திலே 12 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக 110 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றில் 18 அரசியல் கட்சிகளும் 8 சுயேட்சை குழுக்களும் இருக்கின்றது. ஆனால் 97 வேட்புமனுக்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போல முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இதே கதை ஒவ்வொரு பகுதி. ஆமாம், இதில் நான் உங்களுக்கு கூறிய இந்த விடயத்தை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். 31(1) என்ற பிரிவுக்கு கீழே இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வேட்புமனு நிராகரிக்கின்ற போது முதலாவது இந்த வேட்புமனு முறையாக அரசியல் கட்சியாக இருந்தால் கட்சி செயலாளரினால் ஒப்பமிடப்பட்டு அது ஒரு சமாதான உறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதே சுயேட்சை குழுவாக இருந்தால் குழு தலைவரால் இதே நடைமுறை செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படும். இப்போ ஒரு ஒரு கேள்வி, இந்த பிறப்பு சான்றிதழ் சிக்கல் ஒன்று வருது இல்லையா வேட்புமனுக்கள், இது எவ்வாறு? ஆம், நான் அந்த இடத்துக்கு வருகிறேன். அதே போன்று இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது, தேவைப்படுத்தப்பட்ட அளவிலான வேட்பாளர்கள் உள்ளடக்கப்படாமை என்ற ஒரு காரணம் இருக்கின்றது. இன்னும் ஒன்று இருக்கின்றது, சட்டத்திலே கூறப்பட்டிருக்கின்றது 28(2) பிரிவுக்கு கீழே இந்த வேட்புமனுக்களிலே
இருக்க வேண்டிய பெண் வேட்பாளர் எண்ணிக்கை மற்றும் இளைஞர் வேட்பாளர் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்ததாக இதில் காணப்படுகின்றது இந்த ஒவ்வொரு வேட்பாளரும் தனது விருப்ப தெரிவை தான் போட்டியிட தயார் என்கின்றதை வெளிப்படுத்தி ஒப்பமிட்டிருக்க வேண்டும் அந்த வேட்பாளர் பத்திரத்தில். இது ஒரு விடயம். அடுத்தது அவர்கள் அரசியலமைப்பின் 7ஆம் அட்டவணைக்கு கீழே உறுதியுரை ஒன்றை வழங்கியிருக்க வேண்டும். அதை உறுதிமுறை மாத்திரமல்ல, அதனை ஒரு சமாதானிதமான் அல்லது உங்களுக்கு தெரியும் சத்தியப்பிரமாண அதிகாரி ஒருவராலே அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இவையெல்லாம் சட்டத்தில் உள்ள விடயங்கள். இவ்வாறான காரணங்களை சீர்தூக்கி பார்க்கின்ற போதே இந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கிற சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது. தனியே புறப்படுத்தாண்டு பற்றாங்க மாத்திரமல்ல, அதிலே ஒரு விடயம் 31(1)(3) பிரிவுக்கு கீழே 3 ஆனால் இளைஞர் வேட்பாளராக இருக்கின்ற பட்சத்திலே அவர் தனது வயதை உறுதிப்படுத்துவதற்கு சரிதானே அட்டாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழ் பிரதி ஒன்றை அவர் இணைக்க வேண்டும். இல்லாட்டி அந்த வேட்பாளர் பெயர் நிராகரிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. ஆகவே அட்டாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழ் என்று கூறுகின்ற போது இதில் முக்கியமான வசனம் பிறப்பு சான்றிதழ். அங்கே பிறப்பு புத்தகத்தின் பிரித்தெடுக்கை அல்ல, பிறப்பு சான்றிதழ். பிறப்பு சான்றிதழை அத்தாட்சிப்படுத்தக்கூடிய அதிகாரம் அளிக்கப்பட்டவர் பதிவாளர் நாயக திணைக்களத்தினாலே மாவட்டங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உதவி பதிவாளர் நாயக திணைக்களத்துக்கு ஆணையாளரோ உதவி அந்த ஏரியாரும் ரெஜிஸ்ட்ரார் பதிவாளர் தான் அதை செய்யலாம். அது சட்டத்தில் உள்ள விஷயம். அப்போ நாங்கள் எங்களால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரபு சான்றிதழாக இருந்தால் அதுதான் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் அந்த இப்போ அடையாள அட்டையிலும் அந்த பிறந்த வருடம் எல்லா விடயங்களும் குறிப்பிடப்பட்டில்லையா வருகிறது? அப்போ அது அத்தாட்சியாக ஏன் அது சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. சட்டம் கூறுகின்ற விடயத்தை நான் கூறுகின்றேன். அதாவது நமக்கு வேட்புமனுக்களை பொறுப்பேற்கின்ற போதும் நிராகரிக்கின்ற போதும் நாங்கள் பின்பற்றக்கூடிய விடயம் இந்த சட்டத்திலே கூறியிருக்கக்கூடிய விடயம் மாத்திரமே. அங்கே அவர்கள் அட்டாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழையோ அவ்வாறு இல்லாவிட்டால் அதில் சந்தர்ப்பம் இருக்கின்றது. இல்லாவிட்டால் இருக்கின்ற பகுதியை யாரும் செய்யவில்லை. மிக இலகுவான பகுதி அது. என்னென்றால் ஒருவர் தனது வயதை வெளிப்படுத்தி சத்திய பிரமாணம் ஒன்றின் மூலம் செய்யலாம். இல்லை, அந்த சத்திய பிரமாணம் அத்தாட்சிப்படுத்த வேண்டிய சமாதானம் இலகுவான வேலை. நான் கேட்கிறேன், இப்போ நீங்க சத்திய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள், சட்டம் நான் உங்களுக்கு கூறிய விடயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கூறுகின்றேன், தேர்தல் ஆணைக்குழு ஒரு சட்டத்தையும் உருவாக்கவில்லை. சட்டத்தில் என்ன இருக்கின்றதோ அவற்றை பின்பற்ற வேண்டியது எமது கடமை. அதை பின்பற்றி இருக்கின்றோம். சரிதானே? இதில் நீங்கள் கூறுவது போன்று சத்திய பிரமாணம் என்கின்ற போது அங்கே அதை ஏற்றுக்கொள்கின்றீர்கள் என்று சொன்னால் அது சட்டத்தில் இருக்க ஏற்றுக்கொள்கின்றோம். சாதாரண ஒருவருக்கு வரக்கூடிய கேள்வி. ஆமாம் ஆமாம், இது நீங்கள் மாத்திரமல்ல, அதுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது கட்டாயமாக. ஆகவே சட்டத்திலே கூறப்பட்டிருக்கின்றது, சமாதான நீதிமன்றால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வெளிப்படுத்துகை ஊடாக அவர் தனது வயதை வெளிப்படுத்தலாம், அதை ஏற்றுக்கொள்ள சொல்லியிருக்கு. அல்லது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரபு சான்றிதழ் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த 2 சந்தர்ப்பம் இருக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்திலே தேர்தல் ஆணைக்குழு ஒரு விடயத்திலே தெளிவாக இருக்கின்றோம். அதை இம்முறை இது பெரிய ஒரு பாரிய பிரச்சனையாக உருவாகி இருக்கின்றது. பலர் இளைஞர்களது வேட்பாளர்கள் நிராகரிக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. என்றால் இந்த இடத்திலே இளைஞர்கள் தேர்தலிலே போட்டியிட சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அதிலே காணப்படுகின்ற இன்னொரு பிரச்சனையாலே அவர்கள் சந்தர்ப்பம் இழக்கப்படுகின்ற நிலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தவரையிலே எங்கள் வழிகாட்டினர் அனைத்துமே சட்டத்தில் என்ன இருக்குமோ அதை காட்டுவதாகவே அமையும். அதை நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த முடிவிலே திருப்தியற்றவர்கள் அல்லது இதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு தாராளமாக ஒரு நீதிமன்றத்தை நாடி சட்ட நிவாரணத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. அவ்வாறாக நீதிமன்றம் எங்களுக்கு அறிவிக்கும் பட்சத்திலே இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகின்ற பட்சத்திலே அல்லது நிராகரிங்கள் என்று கூறுகின்ற பட்சத்திலே நீதிமன்றம் என்ன கூறுகின்றதோ அதன்படி செயற்படுவதற்கும் தேர்தல் ஆணைக்குழு தயாராக இருக்கின்ற இந்த வசனத்துக்கு அப்பாலே கடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த கடப்பாட்டுக்கு உட்பட்டவர், அதை நாங்கள் செய்ய வேண்டியது, அதை செய்ய நாங்கள் தயாராக. இப்போ தேர்தல் ஆணையகம் இது தொடர்பில் என்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியும் எதிர்வரும் காலங்களில்? இப்போ இவ்வளோ இது ஒரு சிக்கல் இருக்கின்றது தெளிவாக தெரியுது தானே, உங்களுக்கும் தெரியுது, போட்டியிடுறவங்களுக்கும் தெரியுது. உண்மையிலேயே ஒரு பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்வது இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். அவர் தேர்தலில் நான் போட்டி போடுறேன் என்று போட்டியிட போகிறேன் என்று தெரிந்ததற்கு பின்பு 1 நாள் 2 நாள் 3 நாட்கள் அந்த பிறப்பு சான்றிதழையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அனைத்து பிரதேசங்களும் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். அது இலகுவாக, அது அவர்களுடைய இயலாமை அல்லது அவர்களுடைய தேவையின்மை. அதை நாங்கள் விமர்சிக்க தேவையில்லை. என்றால் அது இப்ப அனைத்து பிரதேசங்களும் பெற்றுக்கொள்ளலாம், ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் கேட்பது பொருத்தமில்லை. அது அவர்களது சம்பந்தப்பட்ட அவ்வளவு வழிகள் இருக்கிறது. நான் கேட்க வருவது, இதற்கு தேர்தல் ஆணையகம்
இப்போ நான் ஏற்கனவே கேட்டது போன்று இந்த ஆள் அடையாள அட்டையை உறுதிப்படுத்துகின்ற விடயங்கள் அல்லது இந்த விடயத்தை சரி செய்யணும் என்று நீங்கள் நினைத்தால் இளைஞர்களுக்காக உண்மையில் இது தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்க தயாரா எடுப்பீர்களா? அதற்கான செகு நான் இதில் உங்களிடம் இன்னொரு கேள்வி கேட்கின்றேன். நீங்கள் தேர்தல் ஆணையகம் என்ன செய்ய போன கேட்கின்றானே, இந்த சட்டத்தை உருவாக்கியவர் நாங்கள் அல்ல, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள். அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை கேளுங்கள். பரிந்துரைகள் உங்களால் நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம், நிச்சயமாக வழங்குவோம். இதுக்கு ஒரு முன்மொழிவு உருவாக்கப்படுகின்ற போது பொதுவாக தேர்தல் சட்டம், இந்த தேர்தல் சட்டத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள், அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இது 1946ஆம் ஆண்டிலிருந்து வருகின்ற சட்டம். ஒவ்வொரு ஆண்டும் எத்தனையோ திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் சட்டத்தை பார்க்கலாம். அவ்வளவு சட்டமும் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சீர்தூக்கி பார்த்து மக்கள் பிரதிநிதிகளால் செய்யப்பட்ட விடயங்கள். அது சம்பந்தமாக எங்களது ஆலோசனை பெற்றுக்கொள்கின்ற போது இதுக்கான ஆலோசனை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.